إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا مولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم في العالمين إنك حميد مجيد. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون. صدق الله العليم. عن أبي يحيى سهيل بن سنان رضي الله عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: عجبا لأمر المؤمن وليس ذلك لأحد إلا لمؤمن إن أصابته سراء فشكر فكان خيرا له وإن أصابته الضراء فصبر فكان خيرا له أو كما قال عليه الصلاة والسلام. எல்லாம் புகழும் புகழ்ச்சிகளும் பாராட்டுகளும் அனைத்து படைப்பினங்களையும் அனைத்து வஸ்துகளையும் படைத்து நீதமான முறையில் பரிபாலிக்கக்கூடிய ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு உரித்தாகட்டும். ஸலாத்தும் ஸலாமும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் தோழர்கள் இன்னும் அன்னலாரின் சுன்னத்தை பின்பற்றி வாழுகின்ற வாழப் போகின்ற முஸ்லிம்கள் முஃமின்கள் ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அன்பார்ந்த முஸ்லிம் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை அஞ்சி அவன் ஏவிய விடயங்களை எடுத்து நடந்து அவனால் விலக்கிய அவன் தடுத்த விடயங்களை விட்டும் தவிர்ந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வழிமுறையை பின்பற்றி வாழும்படி முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசீஹத்தும் செய்கின்றேன். அன்பார்ந்த முஸ்லிம் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சிறந்த காலம் என்று சொல்லக்கூடிய கைருல் குரூன், சிறந்த காலம் என்று சொல்லக்கூடிய அந்த காலத்தை விட்டும் 1400 வருடங்களுக்கு பின்னால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாம நாளுடைய அடையாளங்கள் பல அடையாளங்களை சொன்னார்கள். ஒரு கிதாபில் 72, இன்னொரு கிதாபில் 112, இவ்வாறு பல அடையாளங்கள் கியாமத்துடைய நாள் நெருங்கும் போது இவ்வாறு அடையாளங்கள் இவ்வாறு நிலைமைகள் மாறிக்கொண்டிருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு எச்சரித்திருக்கிறார்கள். இந்த உம்மத்துக்கு நடக்க இருக்கக்கூடிய எந்த ஃபித்னாவையும் விட்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை எச்சரிக்காம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போவல்ல. எந்த அளவுக்கு தஜ்ஜாலுடைய விஷயத்தை சொல்லும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நான் இருக்கிற காலத்துல தஜ்ஜால் வந்தா தஜ்ஜாலுடைய விஷயத்துல நான் அந்த விஷயத்தை நான் பார்த்துக் கொள்வேன். அப்படி அதுக்கு பின்னால தஜ்ஜால் வந்தா நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களை பாதுகாத்துக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களை சும்மா விடல. அன்பான சகோதரர்களே, வெள்ளிக்கிழமையுடைய நாள்ல சூரத்துல் கஹஃப் போதுறது ஒரு சுன்னத்தான ஒரு அமலாக இருக்குது. இதனுடைய நன்மை, இதனுடைய சவாப் என்ன, இதனால எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன? சூரத்துல் கஹஃப் ஓதுறதின் மூலமாக தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை விட்டும் அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான். தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை விட்டும் அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான். உம்மத்துக்கு ஏற்பட இருக்கக்கூடிய எல்லாம் பயங்கரமான ஃபித்னாக்களை விட்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தாங்க. அதுல இருந்து பாதுகாக்கக்கூடிய வழி எந்த முறையில எங்களை நாங்க பாதுகாக்கணும் என்ற வழியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்தாங்க. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே அடிப்படையில் நாம் சிறந்த காலம் என்று சொல்லக்கூடிய அந்த காலத்தை விட்டும் தூரமாக இருக்கிறோம். வஹி இறங்கின காலத்துக்கும் தூரமாக இருக்கிறோம். கியாமத்துடைய நாளுக்கு நெருங்கிய காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நிலைமையில ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்க்கை என்று சொல்றது
ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் ஒரு சோதனைக்குரிய வாழ்க்கையா தான் ஆக்கி வைத்திருக்கிறான். ஒவ்வொரு மனிதனையும் அல்லாஹ் பல முறையில் அல்லாஹ் சோதிப்பான், பல விதத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதிப்பான். இந்த சோதனையிலிருந்தும் வெற்றி பெறுவதுதான் ஒவ்வொரு முஸ்லிமுடைய குறிக்கோளாக இருக்கிறது. அந்த எக்ஸாம பாஸ் ஆகுறதுதான் ஒவ்வொரு முஸ்லிமுடைய ஆப்ஜெக்டிவாக இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் சோதனை. ஒருத்தர் நினைக்கிறாரு எனக்கு இவ்வளவு கஷ்டமாக இருக்குது, அவர் எவ்வளவு நல்லா இருக்கிறார், நல்ல ஒரு அழகான வாகனத்துல போறாரு, நான் ரோட்ல நடந்து கொண்டு போறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாகனத்துல போகக்கூடியவருக்கும் பிரச்சனை இருக்குது, ரோட்ல நடக்கக்கூடியவருக்கும் பிரச்சனை இருக்குது, குடிசையில வாழக்கூடியவருக்கும் பிரச்சனை இருக்குது, மாளிகையில வாழக்கூடியவருக்கும் பிரச்சனை இருக்குது. அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையை ஒரு ஃபித்னா, வபலவ்னாஹும் பில் ஹஸனாத்தி வஸ்ஸய்யிஆத், உங்களை நாங்கள் நலவுகளின் மூலமாக எங்களுடைய உள்ளம் விரும்பும் பணம், அதிகாரம், ஆட்சி, இன்னும் ஆடம்பரம், இன்னும் மக்களுடைய புகழ், இது ஒரு நல்ல ஒரு விஷயம், எங்களோட உள்ளம் விரும்பக்கூடிய விஷயம், அதை கொண்டும் அல்லாஹ் எங்களை சோதிப்பான். எங்களோட உள்ளம் விரும்பாதது வறுமையின் மூலமாக அல்லாஹ் சோதிப்பான், கேவலத்தின் மூலமாக அல்லாஹ் சோதிப்பான். மக்கள் எங்களை இழிவாக்குவார்கள், கஷ்டப்படுத்துவார்கள். யாரும் நாங்க விரும்புறதல்ல, பொருளாதார சிக்கல்கள். இவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்புறது, விரும்பாதது, நலவு, கெடுதி, இது எல்லாத்தின் மூலமாக அல்லாஹ் எங்களை சோதித்துக் கொண்டுதான் இருக்கிறான். ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்துல சோதனைக்குரிய வாழ்க்கையில தான் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சோதனையை ஒவ்வொரு நிலைமையில ஒவ்வொரு சோதனையும் அல்லாஹ் நபிமார்களுக்கு, இந்த உம்மத்துக்கு எந்த ஒரு சோதனையும் வராது, அதை நபிமார்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாம ஒவ்வொரு நபிமார்களும் அப்படியான பித்னா, அப்படியான சோதனை, அப்படியான அல்லாஹ்வுடைய டெஸ்ட்ல இருந்தும் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். சில நபிமார்களுக்கு அல்லாஹ் ஆட்சியை கொடுத்து சோதித்தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ஆட்சியின் மூலமாக அல்லாஹ் சோதித்தான். சில நபிமார்களுக்கெல்லாம் நோயை கொடுத்து அல்லாஹ் சோதித்தான். யாரு? அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கெல்லாம் நோயை கொடுத்து சோதித்தான். அதே போல அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு செல்வத்தையும் கொடுத்து அல்லாஹ் சோதித்தான். சில நபிமார்களுக்கெல்லாம் சில எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட், சில வித்தியாசமான டேலண்ட்களை கொடுத்து அல்லாஹ் சோதித்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கெல்லாம் மௌத்தாகின ஒரு மிருகத்தையும் மௌத்தாகின ஒரு மனிதனுக்கு உயிர்ப்பிக்கக்கூடிய சக்தியையும் அல்லாஹ் கொடுத்திருந்தான். இது ஒரு பெரிய ஒரு டேலண்ட், இது ஒரு மேஜிக்காக இருந்தது அந்த காலத்துல. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வித்தியாசமான டேலண்ட்களையும் கொடுத்து அல்லாஹ் சோதித்தான். சில நபிமார்கள் அல்லாஹ் சிறைச்சாலையில் அல்லாஹ் வைத்தான், சில நபிமார்கள் அல்லாஹ் பசியோட வைத்தான். இவ்வாறு அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் எப்படியான சோதனைகளை எங்களுக்கு அனுப்ப போறானோ அந்த எல்லா சோதனைகளையும் அல்லாஹ் நபிமார்களுக்கு கொடுத்து அவங்க அதை எப்படி பாஸ் ஆக எங்களுக்கு அல்லாஹ் சரித்திரம் அல்லாஹ் குர்ஆன்ல பாதுகாத்து வைத்திருக்கிறான். அதை நாங்க பார்த்துக் கொள்ளணும். நான் நோயின் மூலமாக சோதிக்கப்படுறேனா, அல்லது வறுமையின் மூலமாக சோதிக்கப்படுறேனா, அல்லது பொருளாதார சிக்கலத்தில் சோதிக்கப்படுறேனா, அல்லது மனைவி எனக்கு எல்லாமே நல்லமப்பா கிடைச்சிருக்கக்கூடிய நோனா இருக்கிறாரே, நான் சொல்ற பேசி கேட்கிறா இல்ல, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சோதித்தான். எல்லாமே நல்லமப்பா, ஆனா அந்த மனைவி என்ன சொல்ற பேசி கேட்கிறாங்களே, என்ன நான் விரும்பக்கூடிய முறையில் அவள் வாழ்றாங்களே, இது ஒரு சோதனை, இது அல்லாஹ்வுடைய ஒரு டெஸ்டாக இருக்குது. அந்த நேரத்துல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எப்படி நடந்து கொண்டாங்க, லூத் அலைஹிஸ்ஸலாம் மனைவியின் மூலமாக பிரச்சனை, பிள்ளைகளின் மூலமாக பிரச்சனை, எல்லாமே நல்ல, ஆனா பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக இல்ல. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஒவ்வொரு சோதனையை விட்டும் நாம் வெற்றி பெறணும் என்றா நாம் குர்ஆனையும் ஹதீஸையும் நபியுடைய சீராவையும் அழகாக நாங்க படிக்கணும், படிச்சு விளையும் கொள்ளணும். இந்த நிலைமையில அவங்க எப்படி நடந்து கொண்டாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு ஒரு ஆச்சரியமான விஷயம் பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்றாங்க, அஜபல் லி அம்ருல் முஃமின், முஃமினுடைய விடயத்துல சரியான ஆச்சரியமாக இருக்குது, வெரி அமேசிங். என்ன, அவருக்கு நலவு இருந்தாலும் அவருக்கு நலவுதான், ஒரு தீங்கு வந்தாலும் நலவாத்தான் இருக்குது, அவருக்கு நலவு நடந்தாலும் நலவாத்தான் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்ன, அவருக்கு இந்த உலகத்துல எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா, ஒரு முஃமினுடைய கால்ல அல்லது ஒரு முஃமினுடைய உடல்ல குத்திப்படக்கூடிய முள்ளுக்கும் அல்லாஹ் அந்த முஃமினுடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறான். அல்லாஹ் அந்த முஃமினுடைய பாவத்தை மன்னிக்கிறான். எந்த அளவுக்கு இந்த அல்லாஹ் ஒரு அடியான விரும்பினு சொன்னா, அல்லாஹ் ஒரு அடியான விரும்பினு சொன்னா, அந்த அடியான எந்த அளவுக்கு அல்லாஹ் சோதிப்பான் என்றா, அல்லாஹ் அவன் சந்திக்கிற நேரத்துல எந்தவித பாவமும் இல்லாத நிலைமையில சந்திக்கும் வரைக்கும் அல்லாஹ் அவனை சோதிக்கிறான்.
அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் சிந்திச்சு பார்க்கணும் எங்களோட வாழ்க்கையில அல்லாஹ் எந்த விஷயத்துல எந்த முறையில அல்லாஹ் எங்களை சோதிக்கிறான். ஒவ்வொருத்தருக்கு சோதனை வித்தியாசம். பணக்காரருக்கு அல்லாஹ் வித்தியாசமான முறையில் அல்லாஹ் சோதிக்கிறான். என்ன சோதனை? உதாரணத்துக்கு ஒரு பணக்காரர் இருக்காரு, அவருக்கு டெஸ்ட் இல்ல. ஒரு பிச்சைக்காரன் வந்து அவர்கிட்ட கையேந்து கேட்கிற நேரத்தில் அல்லாஹ் சோதிக்கிறான். இந்த நேரத்துல இவர் என்ன செய்யறாரு? நான் கொடுத்த இந்த பணத்தை செல்வத்தை வாரி கொடுக்கிறாரா அல்லது கஞ்சப்படுறாரா அல்ல ஏசி அனுப்புறாரா என்று அல்லாஹ் சோதிக்கிறான். அதே நேரத்துல அல்லாஹ் அந்த பிச்சைக்காரனையும் அந்த வறுமையோட கஷ்டத்தில் இருக்கிறவனையும் அதே நிலைமையில் அல்லாஹ் சோதிக்கிறான். இந்த வறுமையுடைய நேரத்துல இவன் என்னிடத்துல உதவி செய்யறானா அல்லது அடியார் இடத்துல கையேந்திரானா? என்னிடத்துல உதவி செய்யறானா? பொறுமையோட இருக்கிறானா அல்லது அடியார் இடத்துல கையேந்திரானா? அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாராவது கையேந்த ஆரம்பிச்சாங்க, பிச்சை கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க வறுமையுடைய கதவை திறக்கிறாங்களாம். ஆனா புத்தி சொல்லுது என்ன? பிச்சை கேட்டோம்டா பணம் வருது, பிச்சை கேட்டோம்டா பணம் கிடைக்குது, எங்களோட தேவைகள் பூர்த்தி ஆகுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யாரு பிச்சை கேட்கிறாரோ அவருக்கு வறுமையுடைய வாசல் திறக்கப்படுது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வாறு ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் எங்களோட ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு நிலைமையிலும் சோதித்துக் கொண்டிருக்கிறான். அந்த சோதனையிலிருந்து நாங்க பாஸ் ஆகணும். என்ன அல்லாஹ் சோதிக்கிறான்? அந்த நிலைமையில நீங்க யாரு அழகான அமல் அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையில நடந்து கொள்றீங்க, அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையில நீங்க யாரு நடந்து கொள்றீங்க என்று அல்லாஹ் சோதிக்கிறான். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நோய் நடக்குது. நோய் ஒரு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தாக இருக்கு. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் ஒரு சோதனை. ஆனா எவ்வளவு பெரிய ரஹ்மத்துன்னு சொன்னா, ஒரு ஊர்ல ஒருத்தருக்கு நோயாளி, ஒரு ஊருக்கு ஒருத்தருக்கு நோய் வாய்ப்பாச்சான்னு சொன்னா முழு ஊருக்கும் ரஹ்மத்தாக இருக்குது. ஹதீஸ் வருது எப்படின்னு சொன்னா, அந்த நோயாளியை விசாரிக்கிற போறவர் காலையில் ஒருத்தர் அந்த நோயாளியை விசாரித்தாருண்டா 70,000 மலக்குமார்கள் அந்த மனிதனுக்காக வேண்டிய மாலை வரைக்கும் பாவ மன்னிப்புக்காக எழுதுவார்கள். மாலையில் அவர் அந்த நோயாளியை விசாரிச்சாருன்னு சொன்னா நாளை அடுத்த நாள் காலை வரைக்கும் 70,000 மலக்குமார்கள் அவருக்காக வேண்டி பாவ மன்னிப்புக்கு துவா செய்றாங்க. அப்ப உங்களோட மஹல்லால ஒருத்தருக்கு நோயாளியாக இருந்தா அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வருதா இல்லையா? அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வருதா இல்லையா? மலக்குமார்களுடைய மக்ஃபிரத்துடைய பாவ மன்னிப்பு கிடைக்குதா இல்லையா? எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆனா அந்த நிலைமையில அதை நாங்க விளங்கிக் கொள்ளணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க? அந்த நோயாளியை வருத்தப்படக்கூடிய ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிக்கிறான். அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்துல கூலி அல்லாஹ் தயாரிச்சு கொண்டிருக்கிறான். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே அடிப்படையில நாங்க இப்ப இருக்கக்கூடிய இந்த காலம் இருக்குது. முழு உலகத்திலும் இன்டர்நேஷனலி UN டிக்ளைர் பண்ண ஒரு காலம் தான் மிகவும் பொருளாதார சிக்கல், பைனான்சியல் கிரைசிஸ் வரக்கூடிய ஒரு காலத்தை நாம் முகம் கொடுக்க போறோம். இன்னும் ஃபுட் கிரைசிஸ், உணவுடைய தட்டுப்பாடுடைய ஒரு காலத்துக்கு நாம் முகம் கொடுக்க போறோம் என்ற அடிப்படையில ரீசர்ச்சின் அடிப்படையில எங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக் வருது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பைனான்சியல் கிரைசிஸ், பொருளாதார தட்டுப்பாடு ஒரு பக்கம், உணவுடைய தட்டுப்பாடு ஒரு பக்கம். அல்லாஹ் எங்களுக்கு ராஜிக்காக இருக்கிறான், அல்லாஹ் எங்களுக்கு உணவளிப்பான் என்ற விஷயத்துல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. ஆனா ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நிலைமைகள்ல நாம் எவ்வாறு நடக்கணும் என்ற குர்ஆனில் அல்லாஹ் எங்களுக்கு முன்மாதிரியை தந்திருக்கிறான். ஒட்டகத்தை கெட்டி போடாம தவக்கல் அலல்லாஹ் கூட இஸ்லாம் சொல்லல. ஒட்டகத்தை கெட்டி போட்டதுக்கு பின்னாலதான் தவக்கல் அலல்லாஹ் சொல்லணும். அல்லாஹ் இடத்துல தவக்கல் வைக்கணும். ஒட்டகத்தை கெட்டினதுக்கு பின்னால என்ன அல்லாஹ் தானே ரிஸ்க தாரான் என்ற அடிப்படையில நாங்க நினைச்சுமா எங்களுக்கு வாழையலாம். இப்படியான எச்சரிக்கைகள் முழு உலக ரீதியிலையும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த காலத்துல எங்களுக்கு தெரியும். எங்க நாட்டிலையும் இந்த நாளும் பேப்பர்ல நாங்க வாசிக்கக்கூடிய விஷயம் என்ன? பொருளாதார சிக்கல் எல்லாம் முக்கியமான சாமானங்களுடைய விலை உயர்ந்து கொண்டு போகுது. தானுடைய விலை உயரும், fuel prices உயர்ந்து கொண்டு போகுது. இது ஒரு பொருளாதார சிக்கல், நெருக்கடியான ஒரு நிலைமை வருது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுக்கு அழகான முன்மாதிரி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல நடந்த வறுமை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல அழகான முறையில விளங்கப்படுத்துறார். ஃபுட் கிரைசிஸ் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல நடந்த பெரிய ஒரு ஃபெமன். உலகத்துல அப்படியான ஒரு வறுமை நடக்கவே இல்லை. அதுக்கு முன்னால ஏற்பட்டதே இல்ல, அதுக்கு பின்னால நடக்க போறதும் இல்ல. அவ்வளவு பெரிய ஃபுட் கிரைசிஸ். மக்களிடத்துல பணம் இருந்துச்சு, தங்கம் இருந்துச்சு, வெள்ளி இருந்துச்சு, தின்றதுக்கு சாப்பாடு இல்ல.
உணவுக்கு சாப்பாடு இல்லாம இருந்துச்சு. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத்துல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த நிலைமையை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, அந்த நிலைமையை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க? அல்லாஹ்வுடைய உதவி. அல்லாஹ் அந்த அரசனுக்கு கனவின் மூலமாக அறிவிச்சு இப்படி ஒரு காலம் வரப்போது எச்சரித்து, அந்த நிலைமையில நீங்க எப்படி நடந்து கொள்ளணும், அந்த நிலைமையில நீங்க உங்களோட லைஃப் எப்படி பேலன்ஸ் பண்ணி கொள்ளணும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ஹதீஸ் அந்த குர்ஆனுடைய ஆயத்தை வச்சுதான் இன்சூரன்ஸ் தகாஃபுல் என்று சொல்லக்கூடிய என்று சொல்லக்கூடிய அந்த கான்செப்டை இஸ்லாத்துல உருவாக்கி இருக்கிறாங்க. இன்சூரன்ஸ் என்று சொல்லக்கூடிய கான்செப்ட் வந்தது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தில் இருந்தான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுக்கு முன்னால் என்ன நடக்க போது? தவக்கல்து அலல்லாஹ். ஆனா நாம் எங்கட வாழ்க்கையை அதுக்காக வேண்டி பேலன்ஸ் பண்ணி கொள்ளணும், அதுக்காக வேண்டி ஏற்பாடு செஞ்சு கொள்ளணும். நாம் ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும், அல்லாஹ் எனக்கு ஒரு வருமானத்தை தாரான், அந்த வருமானத்துக்கு அடிப்படையில் ஒரு சாதாரணமான வாழ்க்கையை நாங்க வாழணும். என்ன நடந்திருக்குதுண்டா, உலகத்துல உண்மைக்கே ஃபுட் கிரைசிஸ் இல்ல. ஒரு பக்கத்துல மக்கள் உணவு இல்லாம சோமாலியால இத்தோப்பியால மக்கள் மில்லியன் கணக்கான பிள்ளைகள் மௌத்தாகி கொண்டிருக்கிற நேரத்துல, இன்னொரு பக்கத்துல கிலோ கணக்கான ஆயிரக்கணக்கான கிலோ உணவுகளை என்ன செய்யறாங்க, கடல்ல கொட்டுறாங்க. உலகத்துல உண்மைக்கே ஃபுட் கிரைசிஸ் இல்ல, உலகத்துல உண்மைக்கே பொருளாதார சிக்கல் இல்ல. மக்கள் அதை ஒழுங்காக பாதிக்காதனால, அந்த வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் பணம் ஒழுங்கான முறையில் பங்கு பெறாதனால, மக்களிடத்தில் எல்லாருக்கும் பங்கு பெறாதனால மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாட்டிலையும் அதுதான் நிலைமையாக இருக்குது. ஒவ்வொரு நாட்டிலையும் மொனோபொலி சிஸ்டம் அதுதான் நிலைமையாக இருக்குது. நான் என்னுடைய கண்ணால கண்ட ஒரு விஷயம் தான், சில காலங்கள்ல சவுத் ஆப்பிரிக்கால அதிகமான பழங்கள் உருவாகும், லாட்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ். அப்ப நாங்க ஹார்பர் பக்கத்துல போற நேரத்துல கப்பல் கணக்கு ஃப்ரூட்ஸ் கடல்ல வீசுறாங்க. என்னன்னு சொன்னா, அவங்க மீனுக்கு உணவு கொடுக்கறாங்களாம், மீனுக்கு ஃப்ரூட்ஸ் கொடுக்கறாங்களாம், மீனுக்கு ஆப்பிள் கொடுக்கறாங்களாம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடல்ல இருக்கக்கூடிய மீனுக்கு ஆப்பிள் கொடுக்க தேவையில்லை. அல்லாஹ் ஆப்பிளையும் ஆரஞ்சையும் எங்களுக்கு படைச்சிருக்காங்க. அல்லாஹ் அவங்களுக்கு சாப்பாடு. என்ன காரணம்? அவ்வளோ ஃப்ரூட்ஸ் இருக்கிறதுனால அவங்களோட மார்க்கெட் பிரைஸ கண்ட்ரோல் பண்ணலாம். அது எல்லாத்தையும் மார்க்கெட்டுக்கு அனுப்பினா வேண்டாம், பணம் என்ன செய்யும், ஒரு ஃப்ரூட்ஸ உருவாக்குவிக்க வரும். அதனால என்ன செய்யறாங்க, மார்க்கெட் பிரைஸ கண்ட்ரோல் பண்ணதுக்காக வேண்டி உலகத்துல பொருளாதாரத்தை கண்ட்ரோல் பண்ணணும் என்ற அடிப்படையில அந்த பழங்கள் எல்லாத்தையும் கடல்ல குத்துறாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி ஒரு ஆர்டிபிஷியல் மனிதர்களின் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு பொருளாதார சிக்கல்ல நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஒரு பொருளாதார கிரைசிஸ்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனிதர்களின் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு உணவு கிரைசிஸ்ல, உணவு தட்டுப்பாட்டான ஒரு உலகத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் என்ன செய்யணும்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபேமிலியும் இண்டிபெண்டன்ட் ஆகணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விரும்பினாங்க ஒரு சாதாரணமான வாழ்க்கை வாழ, ஒரு சாதாரணமான வாழ்க்கை. நபியாங்க பகர் வறுமையை விட்டும் பாதுகாப்பு தேடினாங்க. ஆனா மிஸ்கீனாக வாழணும் என்று விரும்பினாங்க. பகர் வறுமையை விட்டு நபியாங்க பாதுகாப்பு தேடினாங்க. ஆனா நபியாங்க துஆ செஞ்சாங்க, அல்லாஹ் மஹ்யீனி மிஸ்கீனா, யா அல்லாஹ் நீ ஒரு மிஸ்கீனாக வாழ, வஅமித்னி மிஸ்கீனா, இனி ஒரு மிஸ்கீனாகவே மரணிக்கு. நாளைக்கு கியாமத்து நாள்ல மிஸ்கீன்களோட யா அல்லாஹ் என்னை எழுப்பாத்துன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிஸ்கீன் என்னன்னா சாதாரணமான ஒரு வாழ்க்கை. அவருக்கு பணம் இருக்குதுன்னு சொல்லி ஆடம்பரமாக போனாருண்டா, அவருக்கு எல்லாம் நல்ல வருமானம், வீட்டுல துறன்மாய் அவர் பல்ப் எல்லாம் போட்டு வச்சாருண்டா, இப்ப எலக்ட்ரிசிட்டி பில் கூட போது, இப்ப அவர்கிட்ட தாக்கு கடிக்குது. இவர் பார்த்தாரா என்ன, எனக்கு நல்ல வருமானம் கூட, வீட்டுல எல்லா விதமான பல்ப்ஸையும் போட்டு டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கிறாரு. காலம் வருது மாத்தி பண்றாரு. இப்ப யோசிக்கிறார் என்ன செய்யுது. எல்லா விதமான எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் எல்லாம் வாங்கி வச்சிருக்கிறார். மைக்ரோவேவ் வேணுமா அவருக்கு, அவன் வேணுமா, எல்லாம் வச்சிருக்கிறாரு. இப்ப கரண்டுடைய பிரைஸ் அன்றைக்கு ஒருத்தர் வந்து சொல்றாரு, அதுல மாசம் சம்பளம் இவ்வளவு வாங்குறேன், கடைசியில எல்லாம் வெட்டி கிட்டு முடிஞ்சா 3000 தான் மீதாம். என்னப்பா 3000 மீது? இல்ல, அந்த டிவிக்கு இவ்வளவு மாசம் கெட்டணும், மைக்ரோவேவுக்கு இவ்வளவு கெட்டணும், பைக்குக்கு இவ்வளவு கெட்டணும், இதெல்லாம் கெட்டி முடிய கூடாது, 3000 மீது வீட்டுல ஒரு 3 நேரம் ஒழுங்கா சாப்பிடலாம். அதற்கு அன்பான சகோதரர்களே, அன்பான நல்லடியார்களே, இப்படியான ஒரு வாழ்க்கை தேவை. உலக மார்க்கெட் என்ன சொல்லும் தான், இல்ல இல்ல மிச்சம் இல்ல, மாசத்துக்கு நீங்க 100 ரூபாய் கட்டுங்க, மிச்சம் இல்ல மாசத்துக்கு நீங்க 1000 ரூபாய் கொடுங்க. இப்படியான ஒரு கமர்ஷியல் மார்க்கெட்டிங்கான ஒரு உலகத்துல ஆண்டு கொண்டிருக்கிறோம். அழகா காட்டுவாங்க இல்ல, இன்ட்ரெஸ்டும் இல்ல. இப்ப என்னண்டா முஸ்லீம்கள் கொஞ்சம் முந்தைய ஒரு காலத்துல
கிரெடிட் கார்டும் அதுவும் இதுவும் பாதிக்காம தூரமாக இருந்தாங்க, என்ன அதுல வட்டி இருக்குதுன்னு சொல்லி. இப்ப சொல்றாங்க இல்ல நோ பொலி, இப்ப பொலி இல்ல, இப்ப ஜொலி தான். என்ன பொலி இல்ல ஜொலி, நோ பொலி. நீங்க வாங்க என்ன மாசத்துக்கு 2000 தான், மாசத்துக்கு 1000 ரூபாய் தானே கமிட்மெண்ட். இவர் யோசிக்கிற பையனும் தானே அப்பா இன்னும் முன்னுக்கு வாராரு. அன்பான சகோதரர்களே, அல்லாவின் நல்லடியார்களே, ஆசை காத்து மோசம் செய்யற மாதிரி கதைதான் இதெல்லாம். நாங்க சாதாரணமான வாழ்க்கைக்கு பழகணும். சாதாரணமான வாழ்க்கை, எளிமையான வாழ்க்கைன்னா ஒரு சாதாரணமான வாழ்க்கை. அன்பான சகோதரர்களே, அல்லாவின் நல்லடியார்களே, இதுதான் நாங்க ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும். எந்த அளவுக்கு எங்கட செலவுகளை தேவையான செலவு, தேவையான விஷயத்துக்கு மட்டும், அத்தியாவசியமான விஷயம் டிவிக்கு எந்த அளவுக்கு இந்த எங்கட சமுதாயம் எவ்வளவு மோசமாக போயிட்டு இருக்கிறாங்கன்னா, ஒரு மாசம் செட்டிலைட்டுக்கு 4000 கட்டுவாங்க, பள்ளிக்கு 400 ரூபாய் கட்ட மாட்டாங்க. ஒவ்வொரு வீட்டுல ஒரு மஸ்ஜிதுக்கு போன நேரத்துல பள்ளி ட்ரஸ்டிமார் கவலைப்படுறாங்க, அதுல எங்களுக்கு பள்ளியை நடத்த இல்லாம இருக்கிறாங்க. ஆனா சுத்தி பார்த்தா எல்லாம் வீட்லயும் செட்டிலைட் டெஸ்க் இருக்குது. மாசம் 3000 4000 அதுக்கு கட்டுறாங்க, பள்ளிக்கு 400 ரூபாய் கொடுக்கலாம இருக்கிறாங்க, பள்ளிக்கு 300 ரூபாய் கொடுக்காம இருக்கிறாங்க, பள்ளிக்கு 100 ரூபாய் கொடுக்காம இருக்கிறாங்க. அன்பான சகோதரர்களே, அல்லாவின் நல்லடியார்களே, அதிகமான தேவையில்லாத செலவுகள் எங்கட வாழ்க்கையில வந்திருக்குது. தேவையில்லாத செலவு. மொபைல் போன் வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயும் 15 வயசுல பிள்ளை, 10 வயசுடைய பிள்ளை இருந்து 70 வயசு பாட்டி வரைக்கும் மொபைல் போன் இருக்குது. அவங்க ஒவ்வொருத்தருடைய மாசம் பில் 2000 மாசம் பில், எல்லாரையும் கெட்டி முடிய கூட 10,000 ரூபாய் முடிஞ்சவன். தேவையில்லாத செலவு. என்ன செய்றீங்க மொபைல் போன்ல? அது ஒரு லக்ஸரியாக இருந்துச்சு, ஒரு காலத்துல லக்ஸரியாக இருந்துச்சு. ஒவ்வொரு வீட்டுலயும் இன்டர்நெட் வந்திருக்குது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியா, நான் என்ன சொல்றேன்டா, இதெல்லாம் பாதிக்கிறது ஹராம் அல்ல, தவறாக விளையும் கொள்ளாதீங்க. இதெல்லாம் பாதிக்கிற ஹராம் அல்ல. ஆனா இது தேவையான அளவுக்கு நீங்க பாருங்க, உங்களோட வாழ்க்கையை சிக்கனமாக்கிக் கொள்ளுங்க, சிக்கனமாக்கிக் கொள்ளுங்க. மீதமுள்ள பணத்தை நீங்க நல்ல விஷயத்துக்கு செலவழிங்க. அப்படி இல்லைண்டா உங்களோட வருங்கால பிள்ளைகளுக்காக வேண்டி அதை பாதுகாத்து வைங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில காலத்துல, சில நேரத்துல சில சஹாபாக்கள் முன் வந்தாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த காணியை நான் அல்லாஹ்வுடைய பாதையில சதக்கா செய்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களோட குடும்பத்துக்கு நீங்க சதக்கா, நீங்க அந்த பள்ளிக்கு சதக்கா கொடுத்து பிள்ளைகள் ரோட்ல இருக்கிறத விட நீங்க அதை பாதுகாத்து வச்சு பிள்ளைகளுக்காக வேண்டி கொடுங்க. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு சிக்கனமான வாழ்க்கை தேவை என்ன? உணவுல சாப்பாட்டுல தேவை என்ன? எங்களோட உடையில தேவை என்ன? அத்தியாவசியமான விஷயத்தை மட்டும் நாங்க கன்சென்ட்ரேட் பண்ணணும். அந்த அளவுக்கு எங்களோட வாழ்க்கையை நாங்க சுருக்கிக் கொண்டோம் என்றா, அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முழு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் கஷ்டப்படுவாங்க, வறுமையோட இருப்பாங்க. ஆனா முஸ்லிம்கள் நாங்க அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருப்போம். நபியுடைய வாழ்க்கை, நபியுடைய முன்மாதிரி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த கான்செப்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. உலகத்துல எல்லா இடத்துல இருந்து மக்கள் ஈஜிப்டுக்கு வந்தாங்க. அவங்களோட சகோதரர்களும் வந்து பிச்சை கேட்டாங்க, பணத்தை தங்கத்தை கொடுத்தாங்க, வெள்ளிய கொடுத்தாங்க. சொன்னாங்க, எங்களுக்கு இந்த தங்கத்தை எடுத்து எங்களுக்கு சாப்பாடு தாங்க. என்ன பாதுகாப்பு? அந்த முறையில் அந்த உணவுகளை பாதுகாத்துக் கொண்டாங்க. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போல எங்களுடைய என்வாயரன்மெண்ட், நாங்க வாழக்கூடிய சூழலையும் நல்ல ஒரு சூழலாக நாங்க மாற்றணும். இதுதான், இது ஒவ்வொன்றும் எங்கட கையில இருக்குது. எல்லா நேரத்திலும் நாங்க சிந்திக்க வேண்டும் என்றா, நாங்க இந்த உலகத்துல யாரும் நாங்க சொந்தக்காரங்க இல்ல. நீங்க வாழக்கூடிய வீடும் உங்களோட சொந்தம் அல்ல. நாங்க யாரும் சொந்தக்காரங்க இல்ல. கொஞ்ச காலம் வாழுவோம், அதை விட்டு கொடுத்துட்டு போயிட்டோம். இந்த மஸ்ஜிதாக இருந்தாலும் சரி, பள்ளியில ட்ரஸ்டியாக இருக்கிறீங்க, நீங்க இல்ல சொந்தக்காரன். கொஞ்ச காலம் நாங்க இதுல பொறுப்பாக இருப்போம், அதை விட்டுட்டு போயிட்டுருவோம். அப்ப அல்லாஹ் பாக்குறது, அந்த காலத்துல நாங்க எப்படி நடந்து கொண்டு, அதை எப்படி பாதுகாத்து, அதை எப்படி முன்னேற்றி வரக்கூடிய சமுதாயத்துக்கு எந்த முறையில நாங்க பாதுகாத்து கொடுக்கிறோம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அடிப்படையில தேவையில்லாத செலவுகளை நாங்க குறைச்சிக் கொள்ளணும். தேவையில்லாத செலவுகளை குறைச்சி ஒரு சிக்கனமான வாழ்க்கைக்கு நாங்க வாழ பழகணும். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா துறையிலையும், உணவுலையும் ஒரு சிக்கனமான ஒரு வாழ்க்கை, உடையிலையும் ஒரு சிக்கனமான முறையில வாழ்ந்தாங்க, வாகனத்திலையும் ஒரு சிக்கனம். வீடு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மாளிகை போல வீட கெட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட பார்த்தா சின்னொரு வீடு, சின்னொரு வீடு கெட்டருந்துச்சே. மதீனாவாசியில் எல்லாரும், யா ரசூலல்லாஹ், நீங்க விரும்பின இடத்துல நீங்க வீட கட்டுங்க கொடுத்திருந்து எல்லாம். நபியாவுக்கு அவகாசம் இருந்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினாங்க என்ன, ஒரு சின்ன வீட்டுல வாழ்ந்து கொண்டாங்க. அதே அடிப்படையில் அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வரக்கூடிய இந்த பொருளாதார சிக்கல்ல நான் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ்,
வர இருக்கக்கூடிய அந்த பொருளாதார சிக்கல், உணவுடைய அந்த தட்டுப்பாடு, இதிலிருந்து நாம் எங்களை பாதுகாக்கணும் என்றா முதலாவது நாங்க அல்லாஹின் பக்கம் எங்களோட திசைகளை திருப்பணும். நாங்க செஞ்ச அந்த இஸ்ராஃப்களையும் வீண் விரியத்தையும் நாங்க குறைச்சிக்கொள்ளணும். எங்களோட திசைகள் அல்லாஹ்வின் பக்கம் திருப்பி எங்களோட வீண் விரியத்தை குறைச்சி கொண்டு முன்னால வரக்கூடிய விஷயங்களுக்காகவே நாங்க ஏற்பாடு செய்யணும். அதே போல அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார், மேலதிகமான பணத்தை நீங்க பணமாக பேங்க்ல டிபாசிட் பண்ணி வைக்காதீங்க. உண்மைக்கு அந்த பணம் இருக்குது, பேப்பர் பணம், அதுல எந்த ஒரு பொறுமதியும் இல்லை. உலகத்துல இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை இல்ல, எல்லாத்துக்கும் ஒரு அளவை நிர்வகிக்குது, ஒரு மெஷர்மெண்ட் ஒன்று இருக்கு எல்லாத்துக்கும். ஆனா பொறுமதிக்கு ஒரு மெஷர்மெண்ட் இல்லாம இருக்கு. பொறுமதிக்கு உண்மைக்கே பானுடைய விலை உயரல்ல, ஃபியூல் பிரைஸ் விலை கூடல்ல, நாங்க பாதிக்கக்கூடிய பணத்துடைய பொறுமதி குறைஞ்சு. அதான் உண்மையான விஷயம். அரிசியுடைய பொறுமதியில தான் இருக்குது, மாவுடைய பொறுமதியில தான் இருக்குது, தங்கத்துடைய பொறுமதியில தான் இருக்குது. அல்லாஹ் ஆரம்பத்துல எந்த பொறுமதியில படைச்சானோ அந்த நிலைமையில தான் இருக்குது. என்ன நடந்திருக்குது? நாங்க பாதிக்கக்கூடிய பணத்துடைய பொறுமதி குறைஞ்சிருக்குது. ஏன்? அது பெரிய ஒரு கான்செப்ட், ஜும்மால அதை பேசி முடிக்க முடியாது. பணம் என்று சொல்றது எவ்வாறு உருவாக்கப்பட்டது, அது எவ்வாறு உலகத்துக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டது, உண்மையான பொறுமதியான விஷயம் என்னென்றா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வெள்ளியும் தங்கமும். அதனால் அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மேலதிகமான பணங்கள் இருந்தால் நீங்க அதை தங்கமாக்கிக்கோங்க அல்லது வெள்ளியாக வச்சுக்கோங்க. தங்கமாக்கி எடுத்து வச்சுக்கோங்க, வெள்ளியா வச்சுக்கோங்க. எங்கேயும் பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணி, எங்கேயும் பேங்க்ல டிபாசிட் பண்ணி வைக்காதீங்க. நீங்க இன்றைக்கு 1 லட்சம் டிபாசிட் பண்ணீங்கன்னா அடுத்த நாள் நீங்க வார வருஷம் உங்களுக்கு 2 லட்சம் கிடைச்சாலும் அந்த 2 லட்சம் 1 லட்சத்துடைய பொறுமதி தான். ஆனா இன்றைக்கு நீங்க ஒரு பவுன் தங்கம் வாங்கினீங்கடா, வார வருஷம் அல்லது நாளைக்கு அதனுடைய பொறுமதி கூட இல்ல, அதனுடைய பொறுமதி அப்படியே இருக்கும், பணத்துடைய பொறுமதி குறைஞ்சிருக்கும். அதனால் அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏன் நான் இந்த விஷயங்களை பேசுறேன்னு சொன்னா, நாம் ஒரு விஷயம் விளங்கணும். நாம் வாழ்றது இந்த உலகத்துல, மனிதனுக்கு பக்கரும் கஷ்டமும் வார நேரத்துல ஈமான் பாதிக்கப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாதுகாப்பு தேடினாங்க, பக்கரு வறுமை விட்டுமே அதன் மூலமாக ஈமான் பறிக்கப்படும். அதனால அந்த ஈமான் பறிக்கப்படக்கூடிய அந்த நிலைமைக்கு வர நாங்க இடம் கொடுக்க கூடாது. அதுக்குரிய பாதுகாப்பை நாம் செய்யணும். இஸ்லாம் அது அழகான முறையில சொல்லுது. அதே நேரத்தில் அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த நிலைமை வந்தாலும் நாங்க அதை ஏற்றுக்கொள்ளணும், பொறுமையோடு இருக்கணும். அல்லாஹ் இடத்துல நாங்க பொறுமையோடு இருக்கணும். அல்லாஹ் எல்லாத்துக்கும் எங்களுக்கு நலவை தருவான். கடைசி எங்களுக்கு மௌத் இன்ஷா அல்லாஹ் பொறுமையோட அல்லாஹ் சொல்ல அடிப்படையில் வாழ்ந்தோம் என்றால் அல்ஹம்துலில்லாஹ் எல்லா நிலைமையிலும் நாம் வெற்றி அடைவோம். அல்லாஹ் விரும்பக்கூடியவர்களாக வாழ்ந்து விரும்பக்கூடியவர்களாக மரணிப்போம். My dear brothers and elders in Islam, a small request and a briefing about the khutbah what I did. May Almighty Allah subhanahu wa ta'ala is testing us in a many different ways. Almighty Allah has tested all those people who have previously lived in this world. Allah has tested them. Anbiya alayhi salatu wassalam and all those righteous people have passed those tests and Allah has been pleased with them. Same way Allah is testing us. Our time has come and Allah is testing us and examining us in a different way. It might be when it comes to food crisis, financial crisis. It may be in a different way. It might be element and sickness. In a very, very different way Allah subhanahu wa ta'ala might test us. When Allah is testing us in a different way, we should reflect back in our life and say, Almighty Allah has given us the previous example in Anbiya alayhi salatu wassalam's life. How did they handle this problem? How did they tackle that problem? How did they pass that examination? When you look at that and observe that, we learn a lesson and we will be able to implement that in our life. And we know the financial crisis and the food crisis that the UN have declared. UN have declared this financial crisis and food crisis in front of us. This is the artificial, man-created, man-made financial crisis, man-made food crisis. So there are steps Allah subhanahu wa ta'ala has informed us in Quran and Hadith how we can tackle this. The way to tackle this, we need to live a life of simplicity. We have extravagant, we do a lot of extra expenditure in a many different ways, which is necessity. We need to stick to the necessity and save the remaining for ourselves, for our progeny, for the entire Muslims. There are the necessities that decline: food, clothing and shelter and a means of traveling.
These are the necessity. Even among this necessity, we must be able to do it in a much more cheaper way, where we can save something for future. This Allah subhanahu wa ta'ala said that. Tawakkaltu ala Allah, we can put the trust in Allah, but Rasul sallallahu alayhi wa sallam said, you must put the trust in Allah after doing all those things what you're supposed to do. What you're supposed to do. You must tie the camel, and then you must say that I am, putting my trust in Allah subhanahu wa ta'ala. So my respected brothers and elders in Islam, this food crisis that we are facing, and we know in the entire world the problem we are facing, the Western powers. The Western powers are their power and their authority, and financially they are going down. So they are creating disturbance in right around the world. The Eastern powers, that is China, India, Russia, these are the countries which is coming up economically. So they want to stand up. We see the crisis in Middle East. All these crises were created by them. All these crises were created by them. They attacked the Muslims because the basic reason, not because of Islam, not because of any religious matter. It is only because of the financial crisis that they are facing. Because they want to be in power. They want to maintain that. So my respected brothers and elders in Islam, and as our country we know, on the 26th, the UN Human Rights Council is beginning. And we know America and certain countries are writing, they are putting a case against Sri Lanka that we have violated human rights, rules and regulations when it comes to pertaining the war. And this is an issue where they are trying to interfere in internal matters in our country by violating of human rights. I claim and I call upon every single Muslim brother, no matter what government is, we are not supporting the present government, we are defending our country. We need to defend our country and say that the people who are putting case against us, they are the ones, the biggest people who have committed the sin and the crime in right around the world. They have a double standard. So as Muslims, we need to unite ourselves and say that we don't like that. We have not done any human rights violation in this country. We need to stand together with the majority that we have to raise this voice. And I think this Al-Sunnah and Jama'at Ulama, under the leadership of Al-Sunnah and Jama'at Ulama, we need to unite. Under the leadership of all the masjid trustees, we need to unite and come and give this message clearly to the international community, saying that we as a minority in this country, we are the minority Muslims living here, we have no problem living with the majority. We have got all the freedom in this country. Why I am saying this? We need to give a clear message that they are coming to interfere in this country because we Muslims living in this country very happily. We have been given all the rights in this country. More than 2,500 masjid exist in this country. There are more than 250 Arabic madrasas exist in this country. Everywhere you walk, the Muslim women have been allowed to cover themselves fully. In France, they have banned that. In Europe, in many countries, they have banned that. But there is a freedom of religion in this country. They want to take that away, bring a global culture that women have to live freely like slaves. So my respected brothers and elders in Islam, that this is the call and a time where even the government is calling all the people to unite and show that we are against those things. There is no human rights problem. Everywhere in Libya, what happened? Within the people, they created the conflict. So we should not be, fighting amongst ourselves. We need to unite when it comes to common cause. May Almighty Allah subhanahu wa ta'ala give us the steadfastness. May Almighty Allah subhanahu wa ta'ala give us the sabr to be patient in all the calamities and difficulties that Allah subhanahu wa ta'ala is going to put on us. And may Allah subhanahu wa ta'ala accept us. Wa akhir da'wana. And alhamdulillah rabbil alameen. Alhamdulillah.